சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எப்போவுமே நேரடி போட்டி ஒன்று, மறைமுக போட்டி ஒன்று இருக்கும். மறைமுக போட்டியில் பல நேரங்களில் காலை வாடுறது, கவுத்து விடுற வேலைகள் எல்லாமே நடக்கும். குறிப்பாக அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு எடப்பாடி பழனிசாமியும், திமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு மு.க.ஸ்டாலினும் வந்த பிறகு இந்த காலை வாடுறது, கவுத்து விடுறதுங்கிறது கொஞ்சம் குறைவாக நடந்துகிட்டு இருக்குது. ஓரளவுக்கு பொதுவாக அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற அந்த கட்டமைப்புள்ள ரெண்டு கட்சியுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போச்சு. அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் கடந்த காலத்தில், அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது எப்படி காலவாரியும் கவுத்து விடும் வேலையெல்லாம் நடந்தோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி எடப்பாடி தொகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது கடந்த 9ஆம் தேதி அன்றைக்கி நடந்தது. அதாவது 7ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிவதற்கும் அதற்கு அடுத்த 2வது நாள் வேட்பாளருடைய வேட்புமனு பரிசீலனை நடக்கிறப்பவும் ஒரு காலவாரி கவுத்து விடும் வேலை ஒன்று நடந்திருக்குது. அந்த வேலையில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ எடப்பாடி தொகுதியில் போட்டியே இல்லாத வெற்றி வேட்பாளர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி முன்னால் வந்துக்கிட்டு இருக்காரு. அதற்காக நடந்த அந்த கவிழ்த்து விடும் காலை வாரி விடும் வேலை எப்படி நடந்துங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்பிருந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலும் சரி, மறுவரையறைக்கு பிறகு புதிதாக வடிவமைக்கப்பட்ட எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அப்படி வந்தாலும் 2 காலகட்டத்திலையுமே 50 விழுக்காட்டிற்கு மேல் வன்னியர் சமூக மக்கள் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக தான் முதலியார், செட்டியார், கவுண்டர், குறிப்பாக அந்த ஊருக்கு மட்டுமே, அந்த பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய பத்தர் அப்படிங்கிற உள்நாட்டு மீனவர்கள், இப்படி சிறு சிறு சமூகங்கள், ஒடுக்கப்பட்டோர், இந்த மாதிரி பல சமூகத்தினர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே 50 விழுக்காட்டுக்கு உள்ளதாக இருப்பாங்க. பெரும்பான்மை அங்கே இருக்கிறது வன்னியர் சமூக மக்கள் தான். அந்த வகையில் வன்னியர் சமூக ஆதரவு பெற்றவர்கள் மட்டுமே அங்கு சட்டமன்ற உறுப்பினராக, அந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. அப்படித்தான் இருந்திருக்கு. 1991ஆம் ஆண்டு பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு ஒரு பேரலையில் தமிழ்நாட்டில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிச்சது. திமுக கூட தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் வந்தது. துறைமுகம் தொகுதி, பெரம்பூர் தொகுதி. பெரம்பூரில் பரிதி இளமழுதியும், துறைமுகத்தில் கலைஞர் கருணாநிதி 2 பேர் தான் வெற்றி பெற்றாங்க. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடங்களில் வெற்றி பெற்றது. தாரமங்கலம், எடப்பாடி, பெண்ணாகரம், ஆண்டிமடம் அப்படின்னு நினைக்கிறேன், கடலூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி. அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே செல்வாக்குள்ள ஒரு பகுதி. அதற்கு பிறகு அதே தொகுதியில் ஐ. கணேசன் 2 முறையும், காவேரி 1 முறைன்ட்டு ஒரு 3-4 முறை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் அங்கே வெற்றி பெறும் அப்படிங்கிற அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கும் வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற தொகுதி. இப்படிப்பட்ட இந்த தொகுதியில் 7 முறை எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தல் நின்றுருக்காரு. 1989 முதல் முறை நின்ற தேர்தலிருந்து தொடர்ந்து நின்றுட்டுருக்காரு. 1996ஆம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 2006 தேர்தலில் 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இந்த 2 முறை அவருக்கு தோல்வி. அது தவிர 5 முறை அவர் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இந்த முறையும் அவர்தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உறுதியான நிலை தான் இருக்குது. ஆனால் கடந்த முறை திமுக வேட்பாளரை காட்டிலும் 90,000 வாக்குகளுக்கு மேலே கூடுதலாக வாங்கியிருந்தார். இந்த முறை அவ்வளவு வாக்கு வாங்க விடக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் திமுக கடுமையாக வேலை செஞ்சிட்ருக்குது. ஜலகண்டாபுரம் பேரூராட்சியினுடைய தலைவராக 3 முறை இருந்தவர் காசி, மிகச்சிறந்த செயல்பாட்டாளர், மக்களோடு நெருங்கிய தொடர்புடையவர். ஜலகண்டாபுரம் அப்படிங்கிற அந்த ஊரினுடைய பேரே ஜலம் கண்டான்புரம். அதாவது ஆரம்ப காலங்களில் கிணறு வெட்டும்போது எவ்வளவோ ஆழம் கிணறு வெட்டினாலும் உள்ள நீரோட்டம் தெரியாது, ஜலம் தெரியாது, அவ்வளோ தூரம் பாறையாகவே போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த கிணற்றுக்குழியில் தண்ணி கிடைக்கிறது அபூர்வமாக இருக்கும். அப்படி ஒரு இடத்துல தண்ணி கிடைச்சி அந்த இடத்துல உருவான ஊர் தான் ஜலகண்டாபுரம் அப்படின்னு அந்த ஊரை பற்றி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வறட்சியான பகுதி. அந்த பகுதியில் 96 காலகட்டத்தில் பேரூராட்சி தலைவராக வந்த காசி ஒவ்வொரு தெருவுக்கும், அதாவது 15 வீடு 20 வீட்டுக்கு ஒரு இடத்துல ஒரு சிண்டெக்ஸ் தொட்டி, அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு பெரிய நீர்த்தேக்க தொட்டியாக கட்டி அதன் மூலமாக எல்லா வீட்டுக்கு தண்ணி விடுங்கிறத விடவும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லையே தொட்டி அமைச்சு அதில் மோட்டர் போட்டு தண்ணி எடுத்து கொடுப்பாரு. அதே தொட்டிக்கு வந்து மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வரக்கூடிய காவிரி நீரும் வாரத்தில் 3 நாள் வர மாதிரி ஒரு செட்டப்பில் ரொம்ப சிறப்பாக நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காரு. 3 முறை அவர் தான் அந்த பேரூராட்சி தலைவராக வந்திருக்காரு. அடுத்த முறையும் அவர் போட்டிட்டார்னா அவரை கடந்து வேறு யாரும் வந்துட முடியாது, அவர் தான் பேரூராட்சி தலைவர் வருவாருங்கிற அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு நபர். அந்த பகுதியில் உழவர் சந்தை, அரசு மருத்துவமனை, பள்ளி வளாகங்கள்
எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்ருக்காரு. அவரை இந்த முறை திமுக வேட்பாளராக போட்டிருக்கு. அதனால் அந்த செல்வாக்கை வச்சு இவர் இந்த பகுதியில் கொஞ்சம் ஓட்டை வாங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஆதரவை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழலை தான் போயிட்டுருக்கு. கடந்த முறை வாங்கின 90,000 வாக்குகளிலிருந்து குறைக்கணும் அப்படிங்கிறது திமுகவுடைய நோக்கமாக செயல்பட்டுருக்கு. ஆனால் அந்த 90,000 வாக்குகளிலிருந்து நம்ம குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் எடப்பாடியும் அவருக்கு வேண்டப்பட்ட ஆதரவாளர்களும் செயல்படுற மாதிரி தெரியுது. அதன் தொடர்ச்சியாக 2 வேலைகள் அவங்க செஞ்சுருக்காங்க. முதல் வேலை, பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட தாவேகாவுடைய வேட்பாளரை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக டாக்டர் ராமதாஸுடைய ஆதரவு பெற்ற பாமக வேட்பாளர் ஒருத்தர் அந்த தொகுதியில் போட்டி போடுறதுக்கே இல்லாத ஒரு வேலையை செஞ்சு 2 பக்க போட்டியிலிருந்து அவங்க தங்களை காப்பாற்றி மீண்டும் அந்த பழைய வாக்கு வங்கியை சரியாமல் காப்பாற்றுற முயற்சியில் எடப்பாடி இறங்கியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் எப்படி நாமினேஷன் போட்டார், எப்படி காணாமல் போனாருங்கிறதை பற்றியும், டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரை அந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பில்லாத வகையிலேயே எடப்பாடி ஒதுக்கி தள்ளிட்டார். இப்போ அந்த இடத்துல சசிகலா தலைமையிலான புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டி போடுது. இந்த விவகாரங்கள்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், எடப்பாடி தொகுதியில் 50 விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். நிச்சயமாக அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வேட்பாளராக இருந்தால் தான் பெரும்பான்மை வாக்குகளை வாங்குவது எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கடந்த கால தேர்தல் எல்லாமே நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களை யாராவது அந்த தொகுதிக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பொதுமக்கள், பெரும்பாலும் வன்னியர் சமூக மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அது மாதிரி எதுவும் நடக்கலை. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுகவோட கூட்டணி, ஏற்கனவே முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியில் போட்டியிடுறார் அப்படிங்கிறது உறுதியானோடனே அந்த இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பெற்றது. அடுத்தபடியாக திமுகவில் யாராவது வன்னியர்கள் வருவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதுக்கும் வாய்ப்பில்லை. இவரும், அதாவது காசியும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த 2 பேருக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக அருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. இவரும் வன்னியராக இருப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இல்லை, அவரும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையினுடைய ஒரு வகையில் ஆதரவாளர். அந்த அடிப்படையில் ஏற்காடு தொகுதிக்குட்பட்ட வலசையூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அவரை கொண்டு வந்து இங்கே வேட்பாளராக போட்டிருக்காங்க. எதனால் அவரை வேட்பாளராக போட்டாருங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பிரியதர்ஷினி, இவங்களும் எடப்பாடி பகுதியை சேர்ந்தவங்களில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியானூர் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதாவது முக்கியமாக போட்டியில் இருக்கக்கூடிய 4 கட்சியினுடைய வேட்பாளருமே கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. கடைசி 5ஆவதாக டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக யாராவது இங்கே ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களை வேட்பாளராக போடுவாங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதற்கு 2-3 பேரை அங்கே இருக்கிறவங்களும் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கட்டத்திலேயே அந்த பகுதியில் சசிகலா ஆதரவு பெற்ற புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தரும் இந்த விஷயத்தை அவங்களுடைய கட்சிக்கும் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான மற்ற டீமுக்குமே சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல யாருமே வன்னியர்கள் கிடையாது, வன்னியர் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தரை போட்டால் கணிசமான ஓட்டுகளை, எடப்பாடிக்கு ஆதரவாக போகிற ஓட்டுகளை நம்ம பிரிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், போடணும் அப்படின்ட்டு இருக்காரு. அதற்கான வேலையையும் பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுருக்கு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரும், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருத்தரும் அந்த வேலையை நடக்காமல் சரியாக நகர்த்தியிருக்காங்க. அது ஆரம்பத்தில் பெரும்பாலும் எடப்பாடி பகுதி மக்களுடைய விருப்பம் என்னவாக இருந்திருக்குன்னா, டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகள் காந்தி அவர்களை இந்த தொகுதியில் போட்டால் கணிசமான ஓட்டுகளை வாங்கலாம், எடப்பாடிக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனால் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப ஆதரவாக இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தலைவரும் அதுக்கான வேலைகளை நகர்த்தி அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வராத மாதிரி, அது தலைமைக்கும் கீழேயும் சரியான தகவல் தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு சின்ன பிரேக் உருவாக்கி அதை நிறுத்திடுறாங்க. அடுத்தபடியாக தொப்பா கவுண்டர் அப்படிங்கிற ஒருத்தர் உள்ளூர் பிரமுகர், அவரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், தேர்தலில் நிற்கக்கூடிய நிலையில் இருந்திருக்காரு, ஓரளவு செலவு பண்ணக்கூடியவர். அவரை போட்டோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொஞ்சம் ஓட்டுகளை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தலைமையும் அவருக்கும் தலைமைக்குமான அந்த தொடர்பை உள்ளே கொடுக்காமையே ஓரங்கட்டி அவரையும் வேட்பாளர்லாம் பண்ணிடுறாங்க. கடைசி கட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சசிகலா தலைமையிலான கட்சி, இந்த 2க்கும் வேட்பாளர் அங்கே இல்லை அப்படிங்கிற சூழலில் 7ஆம் தேதி அன்னைக்கு மாலை 3:45 மணிக்கு புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பத்தர் சமூகம் அப்படிங்கிற
உள்நாட்டு மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். எடப்பாடி நகரத்துக்குள்ளே அவங்க தான் பெரும்பான்மை இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே அறிமுகமான ஒரு நபராக சுரேஷ் அந்த இடத்துல வேட்புமனு போட்டிருக்காரு. அவருக்கு முன்னால் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரான அருண்குமார் வேட்புமனு போட்டிருக்காரு. அங்கே நடந்த எல்லா நிகழ்வுகளையும் சுரேஷும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவரும் சுரேஷும் வேறு சமூகத்தை சேர்ந்தவர். ஆக எடப்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய 15 வேட்பாளர்களில் சுயேட்சையாக இருக்கிற ஒரு சிலரை தவிர மீதி அத்தனை பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர். இதில் வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியும் போட்டி போடுது. அந்த கட்சி போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் கோவிந்தராஜ் அப்படிங்கிறவரும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. இந்த அடிப்படையில் தான் எடப்பாடி தொகுதியில் பெரும்பான்மை வன்னியர் வாழக்கூடிய தொகுதியில் வன்னியர் வேட்பாளர் யாருமே இல்லாத ஒரு தேர்தல் களத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. எடப்பாடி தொகுதின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுதியினுடைய ஒட்டுமொத்த பகுதிக்குமே சாலை வசதி, மின்சார வசதி, இந்த ரெண்டையுமே எடப்பாடி பழனிசாமியுடைய காலகட்டத்திலும் அதற்கு பிறகு நடந்த அந்த 5 ஆண்டுகளையும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லாத போகக்கூடிய அளவிலான பாதைகள் இருக்குது. எடப்பாடி நகரத்தினுடைய சுற்றுப்பகுதிக்கு ஒரு சுற்றுச்சாலை போட்டு, ஒரு ரிங் ரோடு போட்டு நகரத்தினுடைய வளர்ச்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு. இது 2 தான் முக்கியமான வேலைகள். இதை தவிர காவிரியினுடைய உபரி நீரை நீரேற்ற பாசன திட்டத்தின் மூலமாக சரபங்கா நதியோடும் திருமணி முத்தாறு நதியோடும் இணைக்கின்ற திட்டங்கள், அதன் மூலமாக ஒரு 96 ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வந்து அந்த தண்ணீர் பாசனத்தின் மூலமாக பழைய தாரமங்கலம், சேலம் மேற்கு, எடப்பாடி, வீரபாண்டி, சங்ககிரி இந்த மாதிரி ஒரு 5-6 தொகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கிற அளவுக்கான வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய மணிமகுடமாக அமைஞ்சிருக்கு. அதனால் எடப்பாடி தொகுதிக்குள்ளே எந்த பக்கம் போனாலுமே அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது மற்றதை காட்டிலும் ஒருபடி உயர்ந்துதான் இருக்குது. இதுவரைக்கும் எடப்பாடி தொகுதிக்குள்ளே ஒரு ஓட்டு கேட்டு வரவே இல்லை. வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு பிறகு வெளியில் போனார். வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு மட்டும் எடப்பாடியில் ஒரு இடத்துல அல்லது கொங்கனாபுரத்தோடு சேர்ந்து 2 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதாகவும், மீதி வேறு எங்கும் ஒரு பிரச்சாரம் இல்லை அப்படிங்கிற அளவில் போயிட்டுருக்குது. அதிமுகவினுடைய நகர செயலாளர் இருக்கக்கூடிய முருகன்கிட்ட நம்ம பேசும்போது சொன்னார், எங்கள் தலைவர் எடப்பாடியார் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். கடந்த முறையை விட நாங்கள் அதிகமான ஓட்டு இந்த முறை வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படாத திட்டங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி எடப்பாடியாரும் எங்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல, வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக நாங்கள் போய் பார்ப்போம், பார்த்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை செய்ய சொன்னால் அடுத்த சில நாள் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு. அதனால் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து தான் இந்த தொகுதியில் வெற்றி பெறணுங்கிற நிலைமையில் அவர் இல்லை. அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற அளவில் சொன்னார். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு, கடந்த தேர்தலில் 90,000 வாக்குகள் வாங்கின அந்த செல்வாக்கை குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தாவேகா நிர்வாகிகள், அதாவது எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள், இளைஞர்கள் எல்லாமே ஒரு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி நமக்கான பலத்தை நமக்கு காட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் எடுக்கிறாங்க. சேலம் மாவட்டத்திலேயே எடப்பாடி தொகுதியில் மட்டும்தான் 30,000 உறுப்பினர்கள் தாவேக்கால் இருக்காங்க. சேலத்தினுடைய மற்ற மாவட்டங்கள் எல்லாமே அதிலிருந்து கொஞ்சம் குறைவான உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. இங்கே தான் அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்க. 30,000 உறுப்பினர்களும் ஒருவருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு வச்சா 60,000 ஓட்டு. நிச்சயமாக நம்ம ஒரு மரியாதைக்குரிய வாக்கை வாங்கிடலாம். ஒரு ஆள் 2 ஓட்டை போட வைக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் நம்ம தேர்தல் பண்ணி செஞ்சோம்னா நிச்சயமாக 90,000 ஓட்டு, 2,70,000 வாக்குகள் இருக்கிற இந்த தொகுதியில் 90,000 ஓட்டு வாங்கக்கூடியவங்க நிச்சயமாக வெற்றி வேட்பாளராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தாவேக்கா அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் தலைமைக்கு சொன்னோம். தலைமையும் இதை முடிவு பண்ணிவிட்டு எடப்பாடி நம்ம கவனமாக சரியான வேட்பாளரை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் எங்களுடைய பகுதியில், அதாவது எடப்பாடி பகுதியில் சரியான ஆட்களை தேர்வு பண்ணுற வேலையில் தொடர்ந்து செயல்பட்டு இருந்தோம். மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பார்த்திபனோட நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடியாரை வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாகவும், அதற்கு நானே ஒரு வேட்பாளரை போட்டுக்கிறேன் அப்படின்னு கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கிறதுக்காகவே நான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கேன், அவர் தோக்க வைக்கிறதுக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 15 கோடி ரூபா செலவு செய்யக்கூடிய ஆள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், அப்படிப்பட்ட ஆளை நம்ம அந்த தொகுதியில் போடலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக அவர் இருக்கார். அதோடு சேர்த்து சேலம் மாவட்டத்தில் எடப்பாடியினுடைய பொறுப்பாளராகவும் நான் இருந்துக்கிறேன், நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, நாங்கள் ஒரு 4-5 நாள் எல்லாமே முடிவெடுத்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணக்கூடிய ஆட்களை நாங்களும் ஒரு 2 பேரை தேர்வு பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் செங்கோட்டையனும் நானும் ஒரு ஆளை தேர்வு பண்ணிட்டேன்,
எடப்பாடி பகுதியை சேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு உள்ளூர் கட்சிக்காரர் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு குடும்பத்துக்கு பல தொல்லைகள் வரும். இவர் எடப்பாடி தொகுதியை சாராத வேறு இடத்துல நல்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அந்த பிரச்சனை இருக்காது. அவரால் தான் தொடர்ந்து இங்கே களப்பணி செய்ய முடியும். உள்ளூர்காரரை மிரட்டி பின்வாங்க வச்சுருவாங்க, அதனால் வெளியூர் ஆளை போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியும் நடைமுறையில் அது சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் அதை ஒத்துக்கிட்டோம். எங்களுக்கு அந்த கட்டத்தில் போதிய அரசியல் அனுபவமும் இப்படி நடக்கிறதுலாம் சாத்தியமா அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம் இருந்தது. தலைமையும், அதாவது தவேகாவுடைய தலைமை விஜய், அருண்ராஜ் இந்த மாதிரியான ஆட்களும் செங்கோட்டையன் சொல்கிறபடியே நடங்குன்னு சொன்னதுனால நாங்கள் செங்கோட்டையன் சொல்கிறத கேட்க வேண்டிய சூழலுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறாரு எடப்பாடி. தெற்கு ஒன்றிய செயலாளராக இருந்த சிவா. அதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு சிவா நம்மகிட்ட பேசும்போது, இப்படி போயிட்டு இருந்த சூழல்லையே கிட்டத்தட்ட 5ஆம் தேதி 6ஆம் தேதியிலேயே நீங்கள் வேட்பாளரை எடப்பாடிக்கு வர சொல்லுங்கள், நாங்கள் எடப்பாடியில் ஒரு மண்டபத்தில் கூட்டம் போடுறோம், ஊழியர் கூட்டத்தில் கலந்து பேசிட்டோம், எங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு புரிதல் வரட்டும், வேட்பாளர் வெளியூர்காரரு, இங்கே இருக்கிற யார் என்னென்னு பொறுப்பு தெரியாது, வேட்பாளர் முன்கூட்டியே வர சொன்னீங்கன்னா நாங்கள் சந்தித்து பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் வேட்பாளருடைய நம்பரை கொடுத்து வேட்பாளர் எங்கிட்ட பேச சொன்னாங்க. பேசினார், இதாக வரேன்னாரு. 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரவே இல்லை. 6ஆம் தேதி நாமினேஷன் ஆரம்பிச்சிருச்சு, வாங்க ஒரு கூட்டத்தை போட்டு போகலான்னு அன்றைக்கி சாயங்காலம் வந்தாங்க. சாயங்காலம் வந்துட்டு நாங்கள் ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி இந்த மண்டபத்தை போய் பார்த்துட்டு இந்த மண்டபத்துலேயே நம்ம கூட்டத்தை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் நீங்கள் ஒரு 4-5 டியூப் லைட் மட்டும் கட்டுங்க, பெரிய அளவில் லைட்லாம் போட வேணாம், தொண்டர்கள் அதிகம் பேரை கூப்பிட வேண்டாம், முக்கிய நிர்வாகிகள் மட்டும் கூப்பிடுங்க, நான் கூட்டத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கே கூட்டத்தை நடத்தலாம்னு சொல்லும்போது முடியாது, நாளைக்கு வர்றேன் அப்படின்ட்டாரு. சரி, தலைமை சொல்லியிருக்கிறதுனால அவர் சொல்கிறபடி நடத்துக்கலான்ட்டு நாங்கள் அன்றைக்கி கூட்டத்தை நடத்தலை. அப்போது தொகுதி முழுவதும் 30,000 உறுப்பினர்கள் இருக்காங்க, 2.25 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. குறைந்தபட்சம் நம்ம ஒரு 2 லட்சம் பேரையாவது நேரில் சந்தித்து நோட்டீஸ் கொடுத்து நம்ம கேன்வாஸ் பண்ணோம்னா, அதுக்காக நாங்கள் 1000 பேர் ரெடியாக இருக்கோம், எங்களுக்கு 2 லட்சம் நோட்டீஸ் வேணும், நாங்கள் அடிக்க கொடுத்துட்றோம் அப்படின்னா, இல்லை நான் ஏற்கனவே அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸையும் கொஞ்சம் கொடுத்தாரு. எவ்வளோ நோட்டீஸ் இருக்கும்போது 20,000 நோட்டீஸ் இருக்குன்னாரு. இது பத்தாது, கூடுதல் நோட்டீஸ் வேணும். அதே மாதிரி ஒவ்வொரு கதவுலையும் ஓட்டுறதுக்கான ஸ்டிக்கர் நாங்கள் ரெடி பண்ணுறோன்னா, வேணாம் நானே ரெடி பண்ணேன்ட்டார். சரி, தலைமையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர், அவருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போங்கிற முடிவில் நாங்கள் தொடர்ந்து அவருக்கு தேவையான ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் எந்த இடத்திலும் ஊழியர் கூட்டமோ அல்லது அமைப்பாளர்கள் கூட்டமோ போட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்காமையே போயிட்டு இருந்தார். நாமினேஷன் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு நாளைக்கு அப்படின்னு நம்ம எழுதிட்டு போயிட்டு இருக்குது. நாமினேஷன் தாக்கலுக்கான கடைசி நாள் 7ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 2 மணி வரைக்குமே அவருக்கு வந்து சேரல. நாங்களும் தொடர்ந்து ஃபோன் பண்ணி வர்றாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இடையில ஃபோன் எடுப்பார், நான் வந்துகிட்டு இருக்கேன் பாரு, அப்புறம் திரும்ப ஃபோன் எடுக்க மாட்டார். இப்படிப்பட்ட சூழல்லையே 3 மணிக்கு சரி வேட்பாளர் எப்படி வந்துடுவார், நம்ம போகலான்னு கொஞ்சம் நிர்வாகிகள் நாங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு, அது தேர்தல் அலுவலருடைய அலுவலகத்துக்கு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் அங்கே போகும்போது இவர் 2:45 மணிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு திரும்பி வெளியில் வந்து கிளம்பி போயிட்டார். நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது அவருடைய பிஏ தான் முதல்ல ஃபோன் எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் ஃபோனே எடுக்கல. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் நாமினேஷன் போட்டு வந்துட்டோம், அது நாமினேஷனில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அந்த சிக்கல் அதாவது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் சம்மந்தமான விஷயம், நான் அதை போய் உடனே முடிக்கணும் அப்படின்னாரு. நீங்கள் இங்கே இருங்க, நம்ம ஊழியர் கூட்டத்தை போட்டு பேசுவோம். தேர்தலுக்கான நாமினேஷன் போட்டிங்க, மாற்று வேட்பாளராக அவருடைய மனைவியையும் போட்டாங்க, அதுக்கு பிறகு நீங்கள் இது மீண்டும் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய தொண்டர்கள் மற்ற வழக்கறிஞர் மூலமாக பேங்க் வேலையை சரி பண்ண வேண்டிய வேலையை நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் இங்கேருந்து கூட்டத்தை போட்டு இங்கே இருக்கிற அமைப்பாளர் பொறுப்பாளர்களோட பேசிட்டு போங்கன்னா, இல்லை நான் போயிட்டு நாளை காலையில் வந்தேன்னா கிட்டத்தட்ட அடுத்த 1 மாதம் நான் இங்கேருந்து தேர்தலை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, வேறு வழி இல்லை, எங்களுக்கு போதிய அனுபவம் இல்லாதனால நாங்கள் அவரை விட்டுட்டு சரி அடுத்த நாள் வருவார்னு எதிர்பார்த்தோம். அடுத்த நாள் 8ஆம் தேதியும் அவர் வரவே இல்லை. கடைசியாக வேட்புமனு பரிசீலனை முடிந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கின்ற அந்த நேரத்தில் கடைசியாக தான் அவர் வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்ததுக்கு பிறகு நாங்களும் தாசில்தார் ஆஃபீஸுக்கு நாங்கள் போகும்போதே அவரும் முன்ன மாதிரியே பின்னால் வந்து வெளியே கிளம்பிட்டார். என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, வேட்புமனு சரியாக ஃபில்லப் பண்ணாதனால ரிஜெக்ட் ஆகிட்டுது அப்படின்ட்டாங்க. இந்த சூழல்லையே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வேறு என்ன செய்கிறதுங்கிறது தெரியல. ஏன்னா தலைமை செங்கோட்டையனுடைய பொறுப்பில் விடுங்கன்னு சொல்லியிருந்தனால அவர் சொன்னபடியே வேட்பாளரை போட்டோம். வேட்பாளர் சரியான வேட்புமனு போடாமல் அதை முழுமையாக ஃபில்லப் பண்ணி கொடுக்காதனால வேட்புமனு ரிஜெக்ட் ஆகிட்டுது. அது என்ன காரணத்தினால் எப்படி ரிஜெக்ட் ஆச்சுங்கிறதோட கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் யாருக்குமே தெரியல. முழுக்க செங்கோட்டையனுடைய பொறுப்பில் விட்டதுனால அவர் வேண்டப்பட்ட ஒரு ஆளை போட்டு இந்த மாதிரி ஆகிட்டுது. அதுக்கப்புறம் நாங்கள் விசாரிக்கும் போது தான் தெரியுது, அயோத்தியப்பட்டினம் பக்கம் இருக்கிற வலசையூரில் 5000 ஓட்டு கவுன்சிலராக தேர்வானதுக்கு பிறகு டிஎம்கேவுக்கு போயிருக்காரு. டிஎம்கேவிலிருந்து மீண்டும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஏடிஎம்கேவில் வந்து சேர்ந்திருக்காரு. அங்கேருந்து செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு வரும்போது இவரும் தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. செங்கோட்டையனுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவர், கடுமையாக
எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நிற்பார். நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 உறுப்பினர் இருக்க இடத்துல ஒரு பலமான கட்சியை உருவாக்கலாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் என்ன காரணத்தினால், பயத்தினாலோ அல்லது விலை போனதினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால அவரும் எடப்பாடியாருடைய ஆதரவு நிலைக்கு போய் எங்களுக்கு இப்போ யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முடிவெடுக்க முடியாத சூழலில் விட்டுட்டு போயிட்டார். தலைமைக்கு நாங்களும் கேட்டிருக்கோம். இன்று வரை, அதாவது 18ஆம் தேதி வரைக்கும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத தலைமை இன்னும் அவங்களுக்கு திட்டமிட்டு சொல்லலை. 19, 20ஆம் தேதியில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாங்கள் ஓட்டு போடலான் இருக்கோம். ஆனால் எங்களுடைய மாற்று வேட்பாளரையோ அல்லது சுயேட்சையாக இருக்கிற ஒருத்தர் எங்கள் வேட்பாளரை மாற்றுறதுக்கோ எந்த முயற்சியும் எடுக்கிறதுக்கு எங்களுக்கும் அனுபவம் இல்லை. தலைமையும் சரியாக வழிகாட்டில். செங்கோட்டையனை நம்பி நாங்கள் எங்கள் தொகுதியில் போட்டி போடக்கூடிய ஒரு வேட்பாளரை இழந்துட்டோம் அப்படின்னு எடப்பாடி பகுதி தாவேகா பொறுப்பாளர்கள்லாம் வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம், இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிட தயாராக இருந்த வேட்பாளர்களை அந்த கட்சியினரை வச்சு எடப்பாடி பழனிசாமி சரி பண்ணி காயை நிறுத்திட்டு போயிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளராக போட்டியிடக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க திமுகவினுடைய காசி மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக சுரேஷ் இருக்கார். இவர் சசிகலாவுடைய ஆதரவில் தேர்தலில் நின்றுருக்காரு. பிரச்சாரத்துக்கு சசிகலாவும் வரதா சொல்லியிருக்காங்க. சசிகலா ஏற்கனவே அவங்க கட்சி ஆரம்பித்து இந்த தேர்தலை நோக்கி வர்றதுக்கான முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஒரு 12 அதிமுக அமைச்சர்கள், இந்த 12 பேரையும் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வேட்பாளரும், இந்த 12 வேட்பாளருக்கு எதிராக 10லிருந்து 20 கோடி வரைக்கும் பணம் செலவு பண்ணலாம், அவங்கள காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்சியை ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியோட இணைத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான ஒரு வேட்பாளரை இந்த பகுதியில், அதாவது எடப்பாடி பகுதியில் நம்ம நின்னா சரியாக இருக்காது, பாமக நின்னா தான் சரியாக இருக்கும், அதுவும் டாக்டர் ராமதாஸுடைய நேரடி தொடர்பில் இருக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஆளுன்னா எடப்பாடிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கலாங்கிற செய்தியை முதல்ல இருந்தே இப்போ வேட்பாளர் இருக்கிற சுரேஷ் தான் சொல்லியிருக்காரு. அவருடைய வழிகாட்டுதல் படி தான் பலகட்ட நகர்வுகள் எல்லாமே போய் ஒவ்வொருத்தரையும் வேட்பாளராக கொண்டு வர்றதுக்கான முயற்சியும், அதுக்கு பிறகு சேலத்தை சேர்ந்த பாமக சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தலைவரும் அதை கழட்டி விட்டதுமா தொடர்ந்து போயிட்டு இருந்திருக்கு. இந்த வேட்புமனு போட்ட கடைசி நாள், அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கு கடைசி வேட்பாளராக தான் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக சுரேஷ் உள்ளே போயிருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய நாமினேஷன் ஏற்கப்பட்டு இப்போ அவர் வேட்பாளராக நின்றுருக்காரு. எடப்பாடி நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பத்தர் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெறக்கூடிய நபர் அவர். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய வெற்றி வாக்குகளுடைய பெரிய அளவிலான வித்தியாசத்தை அவரால் குறைக்க முடியாது. காசி திமுகவினுடைய வாக்குகளை மட்டுமே வாங்குவார். ஆனால் எடப்பாடியினுடைய அந்த 90,000 வாக்குகள் வித்தியாசத்தை குறைக்கிறதுக்கான வேட்பாளர்கள் யாரும் இப்போ களத்தில் இல்லை. ஒருவேளை விஜய் நாளைக்கோ நாளை மறுநாளோ தங்களுடைய கட்சிக்காரங்க எல்லாமே இந்த நபருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட 30,000 வாக்குகள் இருக்கிற தாவேக்காவுடைய வாக்குகள் முழுமையாக அங்கே போய் சேருமா அப்படிங்கிறது உத்தரவாதம் கிடையாது. மீறி போனால் ஒரு 4,000 5,000 வாக்குகள் போகுமோ தவிர அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒருங்கிணைப்பின் மூலமாக அவ்வளவு வாக்குகளையும் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு சாத்தியமில்லை. தாவேக்கா அரசியலில் ஆரம்ப நிலையில் இருக்கிற கட்சி, எங்கே அந்த கட்சிக்கு எதிர்பாராத மாதிரி சிக்கல் வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அதனுடைய தலைவர்கள் அந்தந்த இடத்துல அதுக்கு தக்கபடியான ஆட்களை நியமனம் பண்ணியிருந்தாங்கன்னா அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சரியாக இருந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிங்கிற அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தருடைய தொகுதியில் எப்படிப்பட்ட வேட்பாளரை நம்ம நிறுத்தணும், எப்படிப்பட்ட அரசியல் கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் இந்த தேர்தலை தாவேக்கா எடப்பாடி தொகுதியில் இழந்துருச்சு. இப்போ எடப்பாடி தொகுதியில் இருக்கிற தாவேக்காவினுடைய இளைஞர்கள் எல்லாமே மேட்டூர் தொகுதிக்கும் சேலம் தெற்கு தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காங்க. இந்த அளவில் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் எப்படி தனக்கு எதிராக இருந்த ஆட்களை எல்லாமே கழட்டி ஓரங்கட்டி ஒதுக்கி விட்டுட்டு அவர் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காரோ, அதே மாதிரி எடப்பாடி தொகுதியிலும் தனக்கு போட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிற வேட்பாளர்கள் எல்லாரையும் ஆரம்ப நிலையிலேயே வேட்புமனு தாக்கல் நிலையிலேயே கழட்டி விட்டுட்டு போட்டியில் வெற்றி பெறுவதற்கான அந்த முதல் கட்ட நகர்வுக்கு போயிருக்காரு. எடப்பாடி தொகுதியில் நடந்த மாதிரியே அடுத்தடுத்த நகர்வுகளில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிப்பதற்கும் அவர் முயற்சி செய்வாரா, அது எப்படி செய்வார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.